ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 7/2/2025 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, புத்திசாலி குழந்தைகள் எந்த வார்த்தையை வாயினால் பேச மாட்டார்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், எங்களுக்கு யோகத்தில் இருப்பதை கற்றுக் கொடுங்கள்னு புத்திசாலி குழந்தைங்க சொல்ல மாட்டாங்களாம். தந்தையை நினைவு செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இது கற்பதற்கும் கற்றுத்தருவதற்குமான பாடசாலையாக இருக்குது. நினைவு செய்வதற்காக என்றே அமர வேண்டும் என்பதில்லை. நீங்கள் காரியங்களை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்யணும் அப்படின்னு பாபா புத்திசாலி குழந்தைங்க யோகத்தில் இருக்கிறத கற்றுக் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அஞ்ஞான காலத்தில் எந்த ஞானம் யாருக்கும் இருக்கிறதில்ல அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதிலை, ஆத்மா அழிவில்லாமல் இருக்குது, அழியாதது, சரீரம் அழியக்கூடியது, பெரியதோ ஆத்மா தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அஞ்ஞான காலத்தில் நாம் ஆத்மா, இந்த சரீரத்தின் மூலம் நாம் பேசுகிறோம் என்ற இந்த ஞானம் யாருக்குமே இருக்கிறது இல்லையா. நான் இதை செய்கிறேன் என்ற இந்த தேக அபிமானம் வந்து தான் பேசுகிறாங்க. இப்போது நம்ம எல்லாருமே ஆத்மா அபிமானி ஆகியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா. ஆத்மா என்பது ஆணாக இருக்குது. நான் இந்த சரீரத்தின் மூலம் பேசுகிறேன், கர்மம் செய்கிறேன் என்பதை ஆத்மா தான் சொல்லுது அப்படின்னு பாபா ஆத்மாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபாவை எப்படி சகஜமாக நினைக்கணும் என்றும், யார் விசேஷமாக அமர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நினைவு செய்ய மாட்டாங்கன்னும் பாபா கேட்குறது என்ன? பதில், பாபாவும் புரிய வைக்கிறாரு. நடமாடும் போதும், சுற்றி வரும்போதும், அமரும் போதும், எழுந்திருக்கும் போதும் தந்தையை நினைவு செய்யுங்கன்னு. இதற்குன்னு விசேஷமாக அமர்ந்திருக்க வேண்டுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்கிறாங்க பாபா. ராம் ராம்னு சொல்லுங்கள், ராம் ராம்னு சொல்லாமல் நினைவு செய்ய முடியாதா என்னன்னு பாபா கேட்குறாங்க. நடமாடும் போதும் கூட நினைவு செய்ய முடியும். நீங்களோ கர்மம் செய்யும் போது கூட நினைவு செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா. நாயகன் நாயகி ஒன்றும் விசேஷமாக அமர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நினைவு செய்ய மாட்டாங்க. வேலை மற்றும் தொழில்கள் முதலிய அனைத்தையும் செய்யணும். அனைத்தையும் செய்தவாறே தன்னுடைய நாயகனை நினைவு செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு பாபா தன்னை எப்படி சகஜமாக நினைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரை மறந்துவிட்டு யாருக்கு மட்டும் சித்திரத்தை கொடுத்திருப்பதாக பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதிலை, திரிமூர்த்தி பற்றிய மகிமையும் பாரதத்தில் தான் பாடப்பட்டிருக்குங்கிறாங்க பாபா. திரிமூர்த்தி பிரம்மா, விஷ்ணு, சங்கரரின் சித்திரத்தையும் காட்டுறாங்க. சிவபரமாத்மாய நமகன்னு சொல்கிறாங்க. அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை மறந்து விட்டுருக்குறாங்க. திரிமூர்த்திக்கு மட்டும் சித்திரத்தை கொடுத்துருக்குறாங்க. மேலே சிவபாபாவோ கண்டிப்பாக இருந்தாகணுங்கிறாங்க பாபா. இதன் மூலம் அவர்களுடைய படைப்பாளர் சிவபாபான்னு புரிந்து கொள்ளுவாங்க. படைப்பினிடம் இருந்து ஒரு பொழுதும் ஆஸ்தி கிடைக்காதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பிரம்மாவிடம் இருந்து எந்த ஒரு ஆஸ்தியும் கிடைக்கிறது இல்லை. விஷ்ணுவுக்கோ வைரம் வைடூரியங்களால் ஆன கிரீடம் இருக்குது இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. சிவபாபா மூலம் ஒன்றுக்கும் உதவாத நிலையில் இருந்து பெருமதிப்பிற்குரியவராக விஷ்ணு ஆகியிருக்கிறார்னும் பாபா சொல்கிறாங்க. சிவனுடைய சித்திரம் இல்லாததுனால அனைத்துமே குறையுள்ளதாக ஆகிடுது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரமபிதா பரமாத்மா, இவர்களெல்லாம் அவருடைய படைப்புகளாக இருக்காங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் மற்றும் சர்ஜன் யார் என்றும், டாக்டர் ஆஃப் பக்தி யார் என்றும் பாபா கேட்டிருப்பது என்ன? பதில், ஸ்பிரிச்சுவல் என்பதன் அர்த்தத்தை கூட இவர்கள் தெரிஞ்சிருக்கல அப்படிங்கிறாங்க பாபா. டாக்டர் ஆஃப் ஃபிலாசபின்லாம் சொல்கிறாங்க. டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னு ஒரு தந்தை மட்டும்தான் இருக்கார். பாபா சர்ஜன்னும் சொல்லப்படுறாரு. சாது சந்நியாசி முதலானவர்கள் ஒன்றும் சர்ஜன் கிடையாதுங்கிறாங்க பாபா. வேத சாஸ்திரங்கள் முதலியவற்றை படிப்பவர்களை டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க, டைட்டிலும் கொடுத்து விடுறாங்க. ஆனால் உண்மையில் ஆன்மீக சர்ஜன் ஒரு தந்தையாக தான் இருக்கிறாரு. அவர் ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாரு. அது பக்தி. அவர்களை டாக்டர் ஆஃப் பக்தின்னு தான் சொல்லணும். அதாவது சாஸ்திரங்களின் ஞானத்தை தர்றாங்க. அதில் ஒரு பயனுமே கிடையாது. கீழே இறங்கி கொண்டே செல்கிறாங்க. அவர்களை டாக்டர்னு எப்படி சொல்லுவாங்கன்னு பாபா கேட்குறாங்க.
டாக்டரும் நன்மை ஏற்பட செய்கிறாரு. இந்த தந்தையோ அழிவில்லாத ஞான சர்ஜனாக இருக்கிறாரு அப்படின்னு பாபா டாக்டர் ஆஃப் பக்தி சாஸ்திரங்களை படிக்கிறவங்கன்னும் டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தந்தைன்னும் பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபா என்ன கட்டளை கொடுக்கின்றார்? பாபா சொல்கிறாங்க, தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்க, தூய்மை ஆகுங்க. நான் வந்திருக்கிறதே தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தான். பிறகு நீங்கள் ஏன் தூய்மையை இழக்கிறீங்க? தூய்மையானவராக ஆகுங்க அப்படிங்கிறாங்க பாபா. தூய்மை இல்லாதவர்களாக ஆகாதீங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபாவின் கட்டளை இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்க, பால பிரம்மச்சாரியா ஆகுங்க. அப்போது தூய்மையான உலகத்தின் அதிபதியாக ஆகிடுவீங்க. இத்தனை ஜென்மங்களாக எவ்வளோ பாவங்கள் செய்திருக்கிறீர்களோ இப்போது என்னை நினைவு செய்வதன் மூலம் பாவங்கள் பஷ்பமாகிடும் அப்படின்னு பாபா ஆத்மாக்களுக்கு கட்டளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கணவரை நினைக்காமல் உற்றார் உறவினர்களை நினைத்தால் அது என்ன நினைவு ஆகிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், அரை கல்பத்திற்கு பிறகு நாயகன் நமக்கு கிடச்சிருக்கிறாரு. ஆத்மா உங்களுக்குள் இருக்கும் கரை நீங்கிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நாயகனை நினைவு செய்கிறதுனால நீங்கள் உலகத்தின் எஜமானராக ஆயிடுவீங்க. அப்படியானால் ஏன் நினைவு செய்யக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க. பதி அதாவது கணவர் தான் உனக்கு குரு ஈஸ்வர் எல்லாமே என்று பெண்ணுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் போது சொல்கிறாங்க. ஆனால் அவளோ பிறகு உற்றார் உறவினர் குரு முதலான அநேகரை நினைவு செய்கிறாள் என்றால் அது தேகதாரி நினைவு ஆகுது இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இவரோ பதிகளுக்கு மேலான பதியாக இருக்காரு, அப்போ இவரை எப்படி நினைவு செய்யணும் அப்படின்னு பாபா தன்னை கணவராக நினச்சி நினைவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தீவிர பக்தி செய்பவர்கள் எதற்கு ஆசைப்படுகின்றனர் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பக்தி மார்க்கத்தில் யாருக்காவது பூஜை செய்வதற்காக அமர்றாங்க என்றால் புத்தி அதிகமாக அலைந்து கொண்டே இருக்குதுங்கிறாங்க பாபா. தீவிர பக்தி செய்பவர்களுக்கு நாம் சாட்சாத்காரம் பார்க்கணுங்கிற ஆசை இருந்து கொண்டே இருக்குதுங்கிறாங்க பாபா. இந்த ஆசையோடு அமர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஈடுபாட்டில் மூழ்கிடுறாங்க. அப்போது சாட்சாத்காரம் கிடைக்குது. அவர்கள் நௌதா அதாவது தீவிர அல்லது கண்மூடித்தனமான பக்தர்கள்னு சொல்லப்படுறாங்களாம். எப்படி நாயகன் உள்ளனரோ அதுபோல் அவர்களின் பக்தியும் இருக்குது. உண்ணும் போதும் அருந்தும் போதும் நினைவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்களிடம் விகாரத்தின் விஷயம் இருக்கிறதே இல்லை. சரீரத்தின் மீது பிரியம் ஏற்பட்டு விடுது. ஒருவர் மற்றவரை பார்க்காமல் இருக்க முடிகிறது இல்லை அப்படின்னு பாபா தீவிர பக்தி செய்தவர்கள் சாட்சாத்காரம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. எந்த ஆங்கில சொற்கள் நன்றாக இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறது என்ன? பதில், பாரதம் பொன் யுகத்தில் கோல்டன் ஏஜாக இருந்தது, இப்போது இரும்பு யுகத்தில் அயன் ஏஜாக இருக்குது. இந்த ஆங்கில சொற்கள் நன்றாக இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. அவற்றின் அர்த்தம் நன்கு வெளிப்படுது. ஆத்மா உண்மையான தங்கமாக இருக்குது, பிறகு அதில் கரைப்படுகிறது, இப்போது முற்றிலும் பொய்யாக ஆகியிருக்குது. இது அயன் ஏஜ்டு என சொல்லப்படுது. ஆத்மாக்கள் இரும்பு யுகத்தினராக ஆகிறதுனால சரீரமும் அந்த மாதிரியே ஆகியிருக்குது அப்படின்னு பாபா அயன் ஏஜ் கோல்டன் ஏஜ்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சென்டரில் சென்று தியானத்தில் அமர்த்துங்கள் என்று சொல்பவர்களுக்கு பாபா சொல்வது என்ன? பதில், பாபாவையோ எங்கே வேண்டுமானாலும் அமர்ந்து நினைவு செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா. நினைவு செய்தே நீங்கள் சாந்தி தாமத்திற்கு சென்றுடுவீங்க. இதில் யோகா கற்றுத்தருவதற்கான விஷயம்லாம் கிடையாது. தந்தையை நினைவு செய்யணும். இதுபோல் அநேகர் இருக்கிறாங்க. சென்டர்களில் சென்று அரை அல்லது 3/4 மணி நேரம் அமர்ந்து கொள்கிறாங்க. எங்களை நிஷ்டையில் அதாவது தியானத்தில் அமர்த்துங்கன்னு சொல்கிறாங்களாம். பாபா எங்களுக்கு நிஷ்டையின் ப்ரோக்ராம் தந்திருக்கிறார் என்றோ சொல்கிறாங்க. இங்கே பாபா சொல்கிறாரு, நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் நினைவிலேயே இருங்க. அப்படி இல்லைன்னா அமர்வது நல்லது. பாபா தடை சொல்கிறது இல்லை. இரவு முழுவது வேண்டுமானாலும் அமருங்க. ஆனால் இரவு மட்டும்தான் நினைவு செய்யணும் அப்படின்னு இருந்துவிடக்கூடாது.
வேலைகளை செய்து கொண்டும் கூட நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். இதில் மிகுந்த முயற்சி இருக்குது அப்படின்னு பாபா நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் சகஜமாக தன்னை நினைக்கணும்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. எதனால் நன்மை எதுவும் ஏற்படாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், அநேகர் இது போலவும் இருக்கிறாங்க. எங்களுக்கு காட்சி கிடைக்கணும்லாம் சொல்கிறாங்க. இப்போது என்ன காட்சி பார்ப்பாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அவரும் புள்ளியாக இருக்கார் இல்லையா, கிருஷ்ணரை காட்சியாக பார்க்கணுன்னு சிலர் சொல்கிறாங்களாம். கிருஷ்ணரின் சித்திரமும் கூட இருக்குது இல்லையா, ஜடமாக உள்ளதை பிறகு சைதன்யமாக பார்ப்பீங்க. இதனால் என்ன நன்மை ஏற்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க பாபா. சாட்சாத்காரத்தினால நன்மை எதுவுமே கிடையாது. நீங்கள் பாபாவை நினைவு செய்வீர்களானால் ஆத்மா தூய்மையாகும். நாராயணனின் சாட்சாத்காரம் பார்க்கறதுனால நாராயணனாக ஆகிவிட மாட்டாங்க அப்படின்னு பாபா சாட்சாத்காரத்தினால நன்மை எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்போது தர்மராஜரின் தண்டனை கிடைக்காது என்றும் எது நழுவும் பொருளாக உள்ளது என்றும் பாபா கேட்குறது என்ன? பதில், நம்முடைய நோக்கம் குறிக்கோள் லக்ஷ்மி நாராயணனா ஆகிறது தான். ஆனால் படிக்காமல் இது போல் ஆக முடியாதுங்கிறாங்க பாபா. படித்து திறமைசாலியாக ஆகணும், பிரஜைகளையும் உருவாக்கணும். அப்போது லக்ஷ்மி நாராயணனா ஆயிடுவீங்க. முயற்சி இருக்கணுங்கிறாங்க பாபா. பாஸ்விதானராக ஆகணும். அப்போது தான் தர்மராஜரின் தண்டனை இருக்காது. இந்த இனிய குழந்தையும், அதாவது பிரம்ம பாபாவை சொல்கிறாங்க பாபா, துணையாக இருக்காரு. நீங்கள் வேகமாக செல்ல முடியும் என்று பிரம்ம பாபாவும் சொல்கிறாராம். பாபாவின் மீதோ எவ்வளோ சுமைகள்லாம் இருக்குது. நாள் முழுவதும் எவ்வளோ சிந்தனை செய்ய வேண்டியதாக இருக்குது. நாம் இவ்வளவு நினைவு செய்ய முடிகிறதே இல்லை. உணவு உண்ணும்போது கொஞ்சம் நினைவு இருக்குது, பிறகு மறந்து போயிடுது. பாபாவும் நானும் சுற்றி வருகிறோம் என உணர்கிறேன். சுற்றி வந்து வந்து பாபாவை மறந்து போகிறேன். நினைவு நழுவும் பொருள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அடிக்கடி நினைவு நழுவி சென்றுடுது. இதில் மிகுந்த முயற்சி இருக்குது. நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாக ஆகுது அப்படின்னு பாபா நினைவு நழுவி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கடைசியில் யார் வருவார்கள்? இறைவனின் தூதுவர்கள் இருந்து நாம் என்ன தூதுவர்களாக இருந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இப்போது யுத்தம் தீவிரமாக செல்லுங்கிறாங்க பாபா. பிறகு ஏராளமானவர்கள் உங்களிடம் வந்து கொண்டே இருப்பாங்க. மகிமை அதிகரித்து கொண்டே போகும். கடைசியில் சந்நியாசிகளும் வருவாங்க. பாபாவை நினைவு செய்ய தொடங்குவாங்க. அவர்களுடைய பாட்டே முக்திதாமம் செல்வதற்கானது. ஞானத்தையோ பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்களுடைய செய்தி அனைத்து ஆத்மாக்களிடத்திலும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறாங்க பாபா. செய்தித்தாள்கள் மூலம் அநேகர் கேட்பாங்க. எவ்வளோ கிராமங்கள்லாம் இருக்குது, அனைவருக்கும் செய்தியை கொடுக்கணுங்கிறாங்க பாபா. இறைவனின் தூதுவர்கள் நீங்கள் தான். தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குபவர் தந்தையை தவிர வேறு யாருமே கிடையாது. தர்மஸ்தாபகர்கள் யாரையாவது தூய்மை ஆக்குவாங்களா என்ன அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் சதா குஷியில் ஆத்மார்த்த சுகத்தில் சர்வ சக்திகளின் அனுபவத்தில் பறந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், யார் யதார்த்த முயற்சியாளர்களோ அவர்கள் ஒருபொழுதும் கடின உழைப்பு அல்லது களைப்பின் அனுபவம் செய்ய மாட்டாங்க. சதா அன்பில் மூழ்கி இருப்பாங்க. அவர்கள் சங்கல்பத்திலும் சமர்ப்பணமான காரணத்தினால என்னை பாப்தாதா நடத்தி கொண்டிருக்கிறார். கடின உழைப்பு என்ற பாதங்களினால் அல்ல, அன்பு என்ற அனுபவம் செய்வாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அன்பு என்ற மடியில் நடந்து கொண்டிருக்கிறேன். அன்பு என்ற மடியில் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஏற்படுகின்ற காரணத்தினால அவர்கள் நடக்க மாட்டாங்க. ஆனால் சதா குஷியில் ஆத்மார்த்தமான சுகத்தில் சர்வ சக்திகளின் அனுபவத்தில் பறந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு பாபா அன்பாக இருக்கிறவங்க சதா குஷியில் ஆத்மார்த்தமான சுகத்தில் சர்வ சக்திகளின் பிராப்தியில் பறந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. அச்சா, ஓம் சாந்தி.